ஹாய் நண்பர்களே, வாழ்க்கை பயணம் சீரியஸில் இது நாள் 5. இன்றைக்குமே நைட்டு காப்பி குடிக்கிறோன்னா இன்றைக்கே காலையிலேயே குடிக்கணும்னு வர காப்பியை குடிச்சிட்டு நேராக ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் இன்றைக்கி ஒரு அருமையான ஷோல்டர் ஒர்க் நண்பர்களே. இந்த வாரத்தோட இந்த வெயிட் ட்ரைனிங் ப்ராசஸ் முடியுது. அடுத்த வாரத்தில் ஹைப்ரிட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக ப்ராசஸே நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். சரி, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நமக்கான காய் மற்றும் கடினங்களை சாப்பிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கல்யாணம்னு போன வாரமே சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி அவுட்ஃபிட்டை மாதிரி கிளம்பிட்டேன். அந்த கல்யாணத்துக்கு நம்ம கல்லூரியில் படித்த நண்பர்களும் வரப்போகிறாங்க. அந்த ஒரு ஆர்வத்தில் தான் வேகமாக போயிட்டுருக்கேன். சரின்ட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையை பார்த்துட்டு உள்ளே போய் உட்காந்தா நம்ம எதிர்பார்க்காத சில பேர் வந்திருந்தாங்க. அதில் இந்த மஞ்சள் சட்டை, இந்த வெள்ளை சட்டைலாம் இருக்கானுங்களே, அவங்களை பற்றி சொல்லலாம் சொல்லிட்டே போகலாம் நண்பர்களே. சரி, அவங்களெலாம் பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா அவன் இன்னொரு ஃப்ரெண்டு மாப்பிள்ளைக்கு நம்ம தான் முதல்ல வேலை செஞ்சோன்னு சேரும் கையுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி, அவங்களை பார்த்துட்டு வெளில வந்தால் இன்னொருத்தவன், இவன் பேர் பெரியப்பா. அவனே என் பெரியப்பான்னு சொல்ல இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் இவனுங்கெல்லாம் கம்பல் பண்ண ஒரே காரணத்தினால பையன் உட்காந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம பயலோட எல்லாரோட ஒரு பேச்சை போட்டு வீட்டுக்கு வந்து நமக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு கொஞ்சம் சும்மா அந்த சொல்ல அங்காடிக்கு போய் பொருள் வாங்கிட்டு வராமல் என்னென்னு எங்கள் அம்மா சொல்ல நானே என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டேன். அங்காடினா ஒன்றும் இல்லை நண்பர்களே, சந்தை தான். சரி, அதை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு என் தங்கச்சிட்டு ஒரு வேலை கொடுத்துருந்தேன். அது பண்ண நல்ல வேலையால் ப்ரெட் ஆம்லேட்டாக இருக்குது. ப்ரெட்டு தனியாக ஆம்லேட் தனியாக ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு வெறும் ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்டுட்டு மனசு சேர்த்துக்கிட்டேன். ஓகே நண்பர்களே, இன்னொரு வீட்டில் பார்க்கலாம். டாடா, பை.